எங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி 6 மாசத்துக்குள்ள 38 லட்ச ரூபா பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சின்ன வயசுல தங்கி இருந்தா அவங்க தாத்தாவோட வீடு அவங்களுக்கே கிடைக்கிறதா ஜட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த பணத்தை 6 மாசத்துக்குள்ள ரெடி பண்றதுக்காக இவங்க பார் வச்சு அது மூலமா பணத்தை சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இவங்க ஃப்ரெண்டு வேலை செய்யற பாருக்கு நேரடியாவே போயிட்டு பார் மூலமா நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியுமான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. என் ஓனர் இந்த பார் வச்சதுக்கு அப்புறம் காரு பங்களா வீடுன்னு சொல்லி நல்லாவே செட்டில் ஆயிட்டாருமா, பார் வச்சா நீயும் நல்லா பணம் சம்பாதிக்கலாம்னு இவரும் சொல்றாரு. நம்ம ஊரை சுத்தி 3 வில்லேஜ் இருக்கு, ஆனா எங்கேயுமே பார் கிடையாது, நம்ம தான் சென்டரா இருக்கிறோம், நம்ம மட்டும் பார் வச்சோன்னு வச்சுக்க நல்லாவே பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. பார்லாம் வைக்கணும்னா நிறைய பணம் தேவைப்படுமே, அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி உங்க ஃப்ரெண்டும் கேக்குறாரு. நான் வச்சிருக்க ஐடியாவை பேங்க்ல போய் சொன்னேன்னு வச்சுக்க நம்ம ஊர்ல இருக்கிற 3 பேங்க் பையனுக்கு லோன் கொடுத்து தயாரா இருப்பாங்கன்னு இவங்களும் நினைச்சுக்கிறாங்க. இவங்க ஐடியாலஜியா பேப்பர் ஒர்க்கா ரெடி பண்ணிட்டு 3 பேங்க் கிட்டயுமே போய் லோனுக்காக அப்ரோச் பண்றாங்க. ஆனா யாருமே உங்களை நம்பி லோன் தர மாட்டாங்க. ஊர் உள்ள அநியாய விட்டு சம்பாதிக்கிற ஒருத்தங்கிட்ட போயிட்டு வட்டிக்காக பணத்தை கேட்கறாங்க. நீ என் பையனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க, நான் உனக்கு பார் வச்சு கொடுக்குறேன்னு சொல்றான். ஆனா இந்த பொண்ணு செம்ம டென்ஷன் ஆயிட்டா அவனை திட்டாங்க இருந்து வந்துடுறாங்க. அவங்க பையன் இந்த பொண்ணு பின்னாடியே வந்துட்டு உனக்கு உங்க தாத்தா வீடு வாங்குறதுக்கு பணம் தானே தேவைப்படுது, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த வீட்டை நான் உனக்கே வாங்கி கொடுத்துறேன்றான். நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசினிக்கிற, சம்மடி வாங்கி போறேன்னு சொல்லி இந்த பொண்ணு திடீர்னே வராங்க. உன்னை நான் தங்கத்தாலே அலங்கரிக்கணும்னு சொல்றான் பாருங்க. டக்குன்னு அந்த பொண்ணு நின்னுறாங்க. இவன் தங்கன்னு சொன்னதுமே உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. வீட்டுல இருக்கிற கொஞ்சம் பரம்பரை நகையை வித்தலாம்னு சொல்லி உங்க அம்மா கிட்டே வந்து கேக்குறாங்க. இருக்கிறதே கொஞ்சம் நகை தான், அதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லி உங்க அம்மா பயங்கரமா சண்டை போடுறாங்க. அம்மா என்ன நம்பி மட்டும் ஒரே தடவை இந்த நகையை குத்து பாருங்க, 6 மாசத்துல இந்த நகையை உங்ககிட்ட திருப்பி கொடுக்குறேன், நீங்க சொல்ற பையனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேமா, நம்ம பரம்பரை வீட்டையே நான் மீட்டு தரமான்னு சொல்லி உங்க அம்மா கிட்ட ப்ராமிஸும் பண்றாங்க. பொண்ணு இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுறதுனால அவங்க அம்மா ஓகே சொல்றாங்க. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஸ்ரீமதி என்ன பண்ணாங்கன்னு பார்ட் 3ல சொல்லிடுறேன். தேங்க்யூ.